அவருடைய ஜனமாய் இருந்தால், நீர் அவருடைய ஜனமாய் இருந்தால் உனக்கு முன்பாக நான் கடந்து செல்வேன், உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக அவர் கடந்து சென்றார். எல்லாம் அவளுக்கு விரோதமாக செயல்பட்ட எல்லா சத்துருடைய கோட்டைகளெல்லாம் உடைத்துட்டே போய் சேர்ந்தார். போனாரா இல்லையா? இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் அவருக்கு முன்பாக நடந்து சென்றாராம். செங்கடல் வந்தது, அதை என்ன பண்ணாராம்? இரண்டாக. ஆமென். சில நேரத்துல நமக்கு முன்னால செங்கடல் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், சூழ்நிலை வித்தியாசமாய் இருக்கும். இந்த ஆண்டுல ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரே, ஆண்டவர் உறுதி பாராட்டினாரே, நான் உனக்கு முன்பாக போவேன், உன்னோட கூட இருப்பேன் என்று. என்ன நடக்குது? முன்னால செங்கடல் நிற்கிறது, பின்னாடி சத்ருடைய சேனை துரத்திட்டு வருகிறது. என்ன நடக்கும்? ஒரு கலக்கம், ஒரு பயம். ஆனா ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சூழ்நிலை வித்தியாசமாய் இருந்தாலும் அவருடைய ஜனங்கள் யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். இந்த ஆண்டுல சந்தோஷமாக நம்ம 2026 பிரவேசித்து இருக்கிறோம். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவர் நமக்கு முன்பாக போகிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகள் வித்தியாசமாக மாறும்போது, சத்ரு பின்தொடரும் போது, வலி அடைத்திருக்கிறது மாதிரி தோன்றும் போது நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. செங்கடலை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? இரண்டாக பிளந்துருவார். எந்த சூழ்நிலையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு மாற்றுவார்? கர்த்தருடைய ஜனங்களுக்காக மாற்றுவார். யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய முகங்கள் வெட்கமடைந்து போனதில்லை. அவருடைய முகங்கள் என்ன ஆயிட்டுதா? பிரகாசம் அடைந்தது. ஆமென். யாருடைய முகம் பிரகாசம் அடைந்தது? அவரை நோக்கி பார்த்த முகங்கள். அவருடைய ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய முகங்கள் வெட்கமடைந்து போகாதபடிக்கு கர்த்தர் கிரியை நடப்பிக்கிற தேவனாய் கையில தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன். பிரியமானவர்களே, அவரை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அவரை ருசித்து பார்க்கிறவருக்கு அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தின தேவன் நம் தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் மக்களை போல நம்ம என்ன பண்ண கூடாது? புலம்ப கூடாது. பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது நம்ம என்ன பண்ண கூடாது? அவங்க என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள். என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள், புலம்பினார்கள், முறுமுறுத்தார்கள். அப்புறம் மோசே குறித்து, ஆரோனை குறித்து வழி நடத்துறவங்களுக்கு போய் என்ன பண்ணாங்க? புறம் கூறினார்கள் பிறர்கிட்ட போய். இவர்கள்லாம் எங்களை வழி நடத்தி வர்றாங்க, நாங்க அங்கே இருந்து தான் நல்லா இருந்திருக்கும் யோசிச்சு இருந்தாங்க. நான் இயேசுவை அறிந்து நான் என்ன புண்ணியத்தை கண்டேன்னு நினைப்பாங்க. நன்மை கிடைக்கிற வரைக்கும் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். கொஞ்சம் பிரச்சனை வந்தா, கொஞ்சம் உபத்திரம் வந்தா, கொஞ்சம் கஷ்டம் வந்தா என்ன நினைக்கும்? நான் இயேசுவை தேடி வந்தேன், எல்லா வீட்டையும் விட்டு நான் இயேசு கிட்ட வந்தனே, ஆனா இன்னைக்கு என்ன இல்ல, ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு சமாதானமும் இல்லை என்று அவர்களை போல என்ன பண்ணக்கூடாது? புலம்ப கூடாது. அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? ஒரு முறைக்க. ஆமென். எப்போதும் அவருக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்லுகிற நாவை ஆண்டவர் எனக்கு தாங்க என்று சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி சொல்ல நாவை எனக்கு தாருமே, நல்ல இயேசு சுவாமி என் வாழ்வில் வருமே. ஆமென். நன்றி சொல்ல நாவை எனக்கு தாருமே, நல்ல இயேசு சுவாமி என் வாழ்வில் வருமே. நன்றியோடு வாழும் வாழ்வை தாருமே, நன்றியோடு வாழும் வாழ்வை தாருமே, நல்ல இயேசு சுவாமி என் வாழ்வில் வருமே. ஆமென். நல்ல
சொல்லுவாங்க பாருங்க. நம்ம அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். அவர் சகலத்தையும் பாதுகாத்துக் கொள்வார், சகலத்தையும் அவர் தாக்குவார், வழி நடத்துவார். அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் 365 நாள் உங்களுக்கு செய்யணும் என்றால் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறது மாத்திரமல்ல, எப்போதும் அவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். என்ன நடந்தாலும் என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. துதி எடுத்தால் முறுமுறுத்தால் திரும்பி வருவான். அப்ப நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும், நம்ம துதிக்க துதிக்க அவன் ஓடி போயிடுவான். பிரச்சனை பண்ணுகிற சாத்தான் நம்மை விட்டு, நம்ம குடும்பத்தை விட்டு, நம்ம வேலை ஸ்தலத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணுவான்? ஓடியே ஓடி போயிடுவான். ஆனா முறுமுறுத்து தொடங்கினீங்கன்னா பின்னாடி குள்ள நரி போல வருவான். சாத்தான் என்ன பண்ணுவான்? குள்ள நரி போல பின்னாடி வருவான். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? எப்போதும் நன்றி சொல்லுவர்களாய் இருக்க வேண்டும். அதான் யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்லுகிறார், ஒரு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கோட்டை நிற்கிறது. சாதாரண கோட்டை இல்லைங்க, பெரிய ஒரு கோட்டை நிற்கிறது. யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு எரிகை கோட்டை, ஒரு பெரிய கோட்டை நிற்கிறது. அந்த கோட்டை எப்படிப்பட்ட கோட்டைனா, அந்த கோட்டைக்கு மேல ரதங்கள் ஓடுமா. என்ன ஓடும்? என்ன ஓடும்? ரதங்கள் ஓடும். செஞ்சி கோட்டை பார்த்துருக்கீங்களா? அந்த கோட்டைலாம் ஒரு பெரிய கோட்டை இல்லை. அந்த கோட்டை எரிகை கோட்டை. அந்த கோட்டைக்கு மேல என்ன ஓடுமா? ரதங்கள். ரதங்கள் ஓடுமா, சுத்திரும். அப்படிப்பட்ட கோட்டை. அந்த சத்துருக்கள் என்ன யோசித்தாங்க? இவர்களாம் இதை மேற்கொள்ளவே முடியாது என்று யோசித்தார்கள். ஏன்னா நாங்கள் கதவு முடிட்டோம்னா அவங்க என்ன பண்ண முடியாது, எங்களை மேற்கொள்ளவே முடியாது என்று யோசித்தார்கள். அப்போ ஆண்டவர்கள் யோசுவா கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்துட்டு வாசிக்க பார்க்கலாம். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போங்கள். துணிக்கும் 7 எக்காளங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்துக் கொண்டு போககடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்கிறவர்கள் என்றான். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசினவுடனே துணிக்கும் 7 எக்காளங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காளங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காளங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னதாரானவர்கள் நடந்தார்கள். பின் தண்டு எக்காளங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. பெட்டியை பின் சென்றது. அப்படி கர்த்தர் செய்த உடன்படிக்கை பெட்டி எங்க செல்லுதா? அவங்களுக்கு பின்னாக செல்கிறது. அவர்கள் எக்காலம் ஊதிக்கொண்டே செல்கிறார்கள். எரிகோ கோட்டையை அவரை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 6 முறை ஒரு முறை சுற்றி வர வேண்டும், 7வது முறை 7 முறை சுற்றி வரணும். 7வது நாள் 7 முறை. 7வது முறை என்ன பண்ணணுமா? 7 முறை சுத்தணும். ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுத்தணும். கடைசி நாள் 7வது நாள் எத்தனை சுத்தணும்? 7 முறை சுத்தணும். மொத்தம் 13 நாள் 13 முறை நீ சுத்தணும். 7வது முறை சுத்தும் போது எக்கால ஊதி ஆண்டவரை ஆர்ப்பரிக்கணும். என்ன சொன்னாரு? எக்காலம் ஊதி ஆண்டவரை ஆர்ப்பரிக்கணும். அப்போது எரிகிற கோட்டை அப்படியே கீழே விழுந்தது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய கோட்டையை சாத்தான் கட்டி வைத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய கோட்டை சத்துருக்கள் கட்டி வைத்திருந்தாலும், அந்த கோட்டையை இடிக்கிறதுக்கு ஒரே ஒரு என்ன வேணும்? ஒரே ஒரு செமட்டி வேணும். என்ன செமட்டி? துதி என்ற செமட்டி. ஆமென். ஹல்லேலூயா. அந்த செமட்டியில நீங்கள் துதிக்கும் போது அந்த எரிகை கோட்டை போல இருக்கிறது. உங்களால் இடிக்க முடியாது, இந்த கோட்டையை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் துதித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த கோட்டை கீழே விழுந்து. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.
ஒரு ரகசியம் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 365 நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நீங்கள் எப்போதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாடல் பாடினது போல நன்றி சொல்ல நாவை எனக்கு தாங்க. அல்ல இயேசு சுவாமி என் வாழ்விலே வாங்க. நம்மளுடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து வந்திருக்காருன்னா நாம் நன்றி சொல்லிட்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் நன்றியோடு நம்மளை இருக்கிறார்ல, அதுக்கு நன்றி சொல்லணும். நம்ம ஜீவனோடு இருக்குது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி. எத்தனை பேர் ராத்திரி படுக்கிறாங்க, காலைல இல்லவே இல்லை, அப்படியே போயிட்டாங்க. நைட்டு நல்லா தான் படுத்தாருங்க, காலைல பார்த்தா போயிட்டாங்க. இந்த கோபால் அப்படிதான் ஒரு ஆண்டி என்ன பண்ணாங்க, நைட்டு கணவனும் மனைவி படுத்திருக்காங்க. காலையில் எழுந்து அங்கே பார்க்கறாரு, அவங்க மனைவி போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இருக்க இடத்தை தந்திருக்கிறார், உண்ண உணவை தந்திருக்கிறார், நல்ல உடையை தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு உடை இல்லை, உணவு இல்லை, இருக்க இடம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? பிளாட்ஃபார்ம்ல படுத்து கொண்டிருக்காங்க, துணி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் ஆண்டவர் நம்மை அற்புதமாக நடத்திட்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்களுக்கு ஒரு குறை வராது. ஆமென். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை, அடிக்கடி என்ன பண்றது இல்லை, அவர் நோக்கி பார்க்கறது இல்லை. அவருக்கு விரோதமா என்ன பண்றது, புறப்படுறது. விரோதம் இருக்க போயிட்டு இயேசுவை கண்டு நான் என்ன கண்டேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீங்க வாய் மூடிட்டு 6 நாள் என்ன பண்ணணும், வாயிலிருந்து ஒரு சத்தம் கூட வரக்கூடாது. உங்களை மௌனமா இருக்கு சொன்னா, ஒரு நாள் முழுவதும் மௌனமா இருக்கு சொன்னா, ஒருவேளை சகோதரர்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், சகோதரிகள் ட்ரை பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு நாள் முழுவதும் யாரும் பேசக்கூடாது இருப்பான். ஒரு நாள் முழுவதும் எலிக கோட்டை நீ என்ன பண்ணணும், சுத்தி வரணும். எத்தனை நாள்? 6 நாள் யாருமே பேசக்கூடாது, நீங்க சுத்தி வர வேண்டும். 7வது நாள் ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆண்டவர் அற்புதத்தை ஆமென். பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அங்கே செய்தார். காரணம், அவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள். நம் ஆண்டவருடைய ஜனமாய் இருக்கும்போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அற்புதத்தை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாராவது எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறது முடியாது. யோசுவா சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு எதிராக ஒருவனும் நிற்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, யோசுவா 31 ராஜாக்கள் சங்கரித்தார். எத்தனை பேர் ராஜாவை? 31 ராஜா. ராஜான சாதாரண விஷயமா? ராஜான என்ன இருக்கும், கோட்டையர்கள் மாத்திரம் இருக்காது, ராஜா கிட்ட இருக்கும் ஒரு சேனையே இருக்கும். யோசுவா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, மோசேக்கு பணிவிட செய்கிறவனாய் இருந்தார். யோசுவாவுடைய என்ன சொல்லப்பட்டிருக்கு, மோசேக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, பணிவிட செய்துட்டு இருந்தார். ஆனா யோசுவா மூலியமாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, உனக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது சொன்னவர் 31 ராஜாக்கள் என்ன பண்றாரா, சங்கரித்து போட்டார். 31 ராஜா சத்ருவாய் எழும்பின ராஜாக்கள் என்ன பண்ணாரா, சங்கரித்து போட்டாங்க. ஏன் சங்கரித்து போட்டாங்க என்றால் காரணம் என்ன தெரியுமா? 8வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு தெரியாது இருப்பதாக. என்ன சொன்னாரு, இந்த நியாயப்பிரமாணம், மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு நான் பண்ணக்கூடாது, தெரியாத இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நம்முடைய இந்த வாயை விட்டு தெரியாத இருந்தா நமக்கு முன்பாக சத்ரு ஓர்க்கணும், நமக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆமென். முழுவதும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சங்கரித்து போடுவார். யோசுவாவுக்கு முன்பாக சத்ருவாக 31 ராஜாக்கள் வந்தார்கள், சேனை வந்தது. ஆனால் முழுவதும் அவர் என்ன பண்ணார், அதை சங்கரித்து போட்டார் என்று சொல்ல. ஏன் என்றால் அவருடைய
நியாயப்பிரமாண புத்தகம் எங்க இருந்தது? அவரை வாயை விட்டு விலகாது இருந்தது. அப்புறம் கவனமாயிருக்கும்படி எழுதுக்க எல்லா வாக்கு தத்தங்கள் வசனங்களே கவனமாயிருந்தாரா? யாரு யார் இருந்தார்? பக்கத்தில் யார்? யோசுவா. யோசுவா. ஆமென். ஹalleluya. யோசுவா ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் இருந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை அவர் வாய் விட்டு விலகவே இல்லை. அவர் கவனமாய் இருந்தார். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இரவு பகலும் அவர் என்ன பண்ணிட்டு கொண்டிருந்தாரா? தியானித்துக் கொண்டிருந்தாராம். உங்களுக்கு தெரியுமா, யோசுவா சாதாரண மனிதன் தான். ஆனால் ஆண்டவர் மோசேக்கு பின்பாக யோசுவாவை என்ன பண்றாரு? ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்கிறாரு. எத்தனை பேருக்கு நடத்திட்டு வந்தார் தெரியுங்களா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 40 லட்சம் 20 லட்சத்துல 40 லட்சம் மக்களை வழி நடத்திட்டு வந்தார். குடும்பத்துல ஒரு 5 பேரை நடத்துறதுக்கே நமக்கு என்ன பாடு இருக்கா இல்லையா? ஒரு 3 பேரை வழி நடத்துறதுக்கு பாடா இருக்கு. அவரு என்ன பண்றாரு? 30-40 லட்சம் மக்களை வழி நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு? ஆண்டுடைய வார்த்தையை தியானம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். ஹalleluya. எத்தனை போர் செய்தார் சொன்ன? 31 ராஜாவோட போர் செய்தார். ஆனால் அவருடைய தியானம் எங்க இருந்தது? கர்த்தருடைய வார்த்தை மேலே இருந்தது. ஆமென். ஆனால் தான் அவர் ஜெயமாய் வாழ்ந்தார். ஆமென். ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். அவருக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா சத்துருக்களை சங்கரித்து போட்டார். நம்ம அவருடைய ஜனமாக இருக்கிறோம்னா, அவரை நோக்கி பார்க்கிறோம் என்றால், அவரை நாம் துதிக்கிற ஜனமாய் இருந்தால், அவருடைய வார்த்தை நம் வாய் விட்டு பிரியாது இருக்க வேண்டும். அதிலேயே நமக்கு என்ன இருக்க வேண்டும்? தியானம் செய்ய வேண்டும். உங்க வீட்டுல மாடு இருக்கா? யார் வீட்டுல மாடு இருக்கு? இப்ப மாடுக்கு நீங்க தீனி போடுறீங்களா? என்ன பண்ணுது? அது சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது? மாடு சாப்பிட்டு அசை போடுது. அப்புறமா சாப்பிட்டது. அப்ப அது அசை போட அது அசை போடும் போது அதோடைய எலும்பு இருக்குல்ல, அது ஸ்ட்ராங்கா மாறுது, பலனுள்ளதாக மாறுது. முதல்ல தீனியை சாப்பிடும். அப்புறம் என்ன பண்ணுவது? அசை போடுங்களா. அது அசை போடதான் அதோடைய எலும்பு வல்லமை உள்ளதாக மாறுது, பலனுள்ளதாக மாறுது. அப்போ ஆண்டுடைய வசனத்தை நம்ம என்ன பண்ணுமா? மனப்பாடம் பண்ணிட்டு தியானிக்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலனுள்ளவர்களாக நம்ம மாற முடியும். ஆமென். ஹalleluya. அப்ப நம்ம என்ன தியானிக்கிறவர்களாக மாற வேண்டும். யோசுவா என்ன பண்ணி கொண்டிருந்தான்? தியானம் செய்து கொண்டிருந்தான். அவன் யுத்தத்துக்கு கடந்து சென்றால் தியானம் செய்தான். மக்களை வழிநடத்தினான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க எப்போதும் அவருடைய வார்த்தையை தியானம் செய்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். யாரோடு கூட இருப்பார் ஆண்டவர் என்றால், யாரு கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் எப்போதும் கூட இருப்பார். அவருக்கு முன்பாக கடந்து செல்வார். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறீர்கள். அவருடைய பரிசுத்த ஜனங்களாய் இருக்கிறீர்கள். உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. அப்போ நீங்க அவரை நம்பி இருக்க வேண்டும், அவரை சார்ந்து கொண்டிருக்க வேண்டும், அவரை நம்பி அவரை நோக்கி பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை விட்டு உடைய கண்கள் விலகாது இருக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. யாரை நோக்கி பார்க்கணும்னா அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். ஹalleluya. ஒரு முறை நாங்க மத்திய பிரதேசல ஒரு பனித்தளத்துக்கு கடந்து சென்றோம். அந்த பனித்தளத்துக்கு கடந்து சென்ற உடனே அங்க கிறிஸ்துமஸ் டைம்ல தான் கடந்து சென்றோம். கார்ல நாங்க நிறைய பொருள்கள்லாம் எடுத்துட்டு
அந்த பனித்தளத்தை கடந்து செல்லுகிறோம். அந்த பனித்தளத்துல காரை நிக்க வச்சுட்டோம். ஏன்னா வழியில என்ன இருக்கு, காடு இருக்கு. என் கூட வந்த ஊழியர்கள் சொன்னாங்க, இதுக்கு மேல சார் கார் போகாது, ரோடு இல்ல, நம்ம நடந்து தான் போனோம். சரி எல்லா பொருள்களை தூக்குங்க. நாங்கள் ஒரு 5-6 பேர் இருந்தோம். பொருள்லாம் தூக்கிட்டு 2 கிலோமீட்டர் என்ன பண்ணோம், நடந்து போனோம். அங்க என்ன இல்லை, பாதை, ரோடு இல்லை. அந்த பாதையில இல்லை. அங்க போனோன்னே அங்க நிறைய பேரே உட்கார வைத்து இருந்தாரு. ஒரு ஊழியர் என்ன பண்ணாரு, நிறைய பேர் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருந்தாரு. அவர்களுக்கு முன்பாக நாங்கள் எல்லா பொருளெல்லாம் கொண்டு போய் வைத்து அவர்கள் என்ன பண்ணாங்க, எங்களை நோக்கி பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன பார்த்துட்டு இருந்தாங்க, ஆஹா சார் வந்திருக்காரு, மேடம் வந்திருக்காங்க, இவங்களாம் என்ன பண்ண கொடுத்துருக்காங்க, பொருள்லாம் கொண்டிருக்காங்க, எங்களை தேடி வந்திருக்காங்க, அவங்க நமக்கு பொருள் கொடுக்குறாங்க. எல்லாருடைய கண்கள் எங்க இருந்தது, எங்களை நோக்கி பார்த்து. அப்ப நான் கேட்டேன், ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி தெரியுமா உங்களுக்கு, இயேசுவே தெரியுமா உங்களுக்கு? யாரு தெரியுமா? இயேசுவே தெரியுமா? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் கூட எதிர்பார்க்கல அந்த இருப்பது. இந்த முறை இயேசுக்கு தான் ஓட்டு, எங்க கிராமத்துக்கு வந்து ரோட்டு போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க நினைச்சாலும் நாங்க ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம தெரிவிக்கிறோம். அவங்களுக்கு அந்த கிராமத்து மக்கள் இடம் தெரியல, இயேசுனா யாருன்னு. அவங்க நினைச்சாங்க இயேசுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கு. இயேசுன்னு ஒரு நபர் இருக்காரு, அவருக்கு ஓட்டு போட்டா ஐயா 2 கிலோமீட்டர் எங்களுக்கு என்ன இல்லை, ஆடு பகுதியிலிருந்து வர்றதுக்கு இடமே இல்லை, மிருகங்களாம் இருக்குது. ஈவினிங்ல யாருமே என்ன பண்றது இல்லை, போறதில்லை வெளியே, ஏன்னா காடு பயங்கரமா இருக்கு. எத்தனையோ பேர் வந்தாங்க, எல்லாருக்கும் ஓட்டு போட்டாங்க, ரோட்டு போட்டு கொடுக்கல. இந்த முறை நீங்க இயேசுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கீங்க, இயேசுக்கு நாங்க ஓட்டு போடுறோம், எங்களுக்கு ஓட்டு போட்டு கொடுப்பீங்களா? அப்பதான் நாங்க சொன்னோம், இயேசு ஓட்டு கேட்க வரலைங்க, ரட்சிக்க வந்தார். ஆமென். நீங்க மனிதனை அல்ல, அவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்காக வழியிலே ஆயத்தப்படுத்தி தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அதிகாரிகளை நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், மக்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் செய்வார்களா இவர்கள் செய்வார்களா என்று. ஆனால் நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்தோம் என்றால், கர்த்தர் நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாசித்து பாருங்க, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 21 1வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க. நீதிமொழிகள் 21 1. நீதிமொழிகள் 21 1வது வசனம். ராஜாவுடைய இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல இருக்கிறது, அதை தன்னுடைய சித்தத்தின்படியே அவர் என்ன பண்றாரா, திருப்புகிறார். ராஜாவுடைய இருதயம் யார் கையில் இருக்கா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? ராஜாவுடைய இருதயம் யார் கையில் இருக்கு? கர்த்தர் கையில் இருக்குங்க. நம்முடைய கர்த்தருடைய கையில இருக்கிறதா? நீர்க்கால்கள் தெரியுமா உங்களுக்கு? இல்ல, நீர்க்கால் தண்ணி ஒரு பாதையை திருப்பி விடுறதுக்கு நம்ம நீர்க்கால்கள் என்ன பண்ணுவோம், இங்க நிறைவேற்றிங்க, நீர்க்கால்கள் திருப்பி விட்டு அந்த பக்கம் அந்த பக்கம் பாசம் சொல்லி நம்ம திருப்பி விட்டுருவோம். அப்படி கர்த்தருடைய கையில யாருடைய இருதயம் இருக்கா? ராஜாவுடைய இருதயம் இருக்கிறது. எங்கே விரும்புகிறாரோ அவர் என்ன பண்ணுவாரா, திருப்புவார். அதிகாரியுடைய இருதயம், ராஜாவுடைய இருதயம் யார் கையில் இருக்கு? தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்க தேவனை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகாயம் அவர்கிட்ட இருந்து வரும். ராஜாவுடைய இருதயத்தையே நம்ம முடியவரால திருப்ப முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓப்பால ஒரு பெரிய ஒரு காலேஜ், ஒரு பிரின்சிபலா இருக்கிறாங்க. என்ன காலேஜ்னா, நர்ஸ், பிஎஸ்சி நர்ஸ், டிப்ளமா நர்ஸுங்கெல்லாம் ஒரு பிரின்சிபலா இருக்கு. அவங்க வீட்டுக்கு திடீர்னு நாங்கள் போயிருக்கும்போது அவங்க சோகமாக உட்காந்துருந்தாங்க. என்ன சிஸ்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, மினிஸ்டர் கிட்ட போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வரேன், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்டே பண்ண மாட்டாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியல. இப்போ கடைசியாக ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, என்ன செய்யுது பாஸ்டர் புரியலையே சொன்னாங்க. நான் சொன்னேன், நீதிமொழிகள் 21 1வது வசனத்தை சொன்னேன். ராஜாவுடைய இருதயம் யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கையில் இருக்கிறது.
நீர்க்கால்களை திருப்புறது போல திருப்புவாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய இருதயம், ராஜாவுடைய இருதயமே உங்களுடைய கரத்தில் இருக்கு. இந்த எஜுகேஷன் மினிஸ்டருடைய இருதயம் யார் கையில் இருக்கு? உங்களுடைய கையில் இருக்கு. எனக்கு சாதகமாய் திருப்புங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். திரும்ப மீட்டிங்க்கு போயிருந்தாங்க. அங்க என்ன பண்ணாங்க, உடனே ஞாபகம் வந்தது உங்களுக்கு. நான் சொன்னது பாஸ்டர் சொன்னாரு, சொல்லி பார்ப்போம். இந்த நாள் வசைகிற மாதிரி இல்லையே, இன்னைக்கு கடைசி நாள் இல்லைன்னா நம்ம காலேஜே மூட வேண்டிய சூழ்நிலை ஆயிரும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, உடனே மொபைல்ல பைபிள் வச்சிருந்தாங்க, எடுத்து பார்த்து ராஜாவுடைய இருதயத்தையே நீர்கால்களை திருப்புங்க, இந்த மினிஸ்டருடைய இருதயத்தை திருப்புங்க ஆண்டவரே சொன்னேன். உடனே அவர் கூப்பிட்டாரு, என்னத்துக்கு மேடம் வந்திருக்கீங்க? சார் எனக்கு கொடுத்துருக்க அப்ளிகேஷன் இப்போ வரைக்கும் சாங்ஷன் ஆகல சார். இப்போ நாங்கள் சொல்லிட்டு பார்க்காதே என்ன பண்ணாங்களா, சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெளியே வந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் நீங்க சொன்ன அப்படியே அவருடைய வாழ்க்கை, அவருடைய இருதயத்தை ஆண்டவர் மாத்திட்டார். ஆமென். ஹalleluya. நீங்க எங்க போனாலும், எந்த அதிகாரி உங்களுடைய ஃபைல் வச்சிருந்தாலும், அந்த அதிகாரியுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லா மனிதனுடைய இருதயம் யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கையில் இருக்கு. உங்க கணவனுடைய இருதயம் யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கையில் இருக்கிறது. உங்க மனைவியுடைய இருதயம் யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கையில் இருக்கு. உங்க பிள்ளைகளுடைய இருதயம் யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கையில் இருக்கு. அவர் நீர்க்கால்களை திருப்புறது போல திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். ஹalleluya. அவரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையை தியானித்து அவரை தியானித்து அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக கர்த்தர் யோசுவாக்கு செய்த காரியத்தை நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம் ஆதியாகமம், எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். எடுத்துக்கொள்வோம், வாசிக்க பாருங்களா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். யாரு ஈசாக் தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமுடைய பையன், குமாரன். ஆபிரகாமுடைய பையன் பேர் தான் ஈசாக். ஈசாக் என்ன நினைக்கிறாரு? அந்த அதிகார தொடக்கத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, அங்க என்ன வந்திருக்கா, ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சாம். என்ன வந்துருச்சு? அந்த தேசத்துல பஞ்சம் வந்த உடனே ஈசாக் நினைக்கிறாரு, நம்ம இங்க இருந்து எகிப்துக்கு போயிருவோம், பஞ்சத்துல நம்மளால என்ன பண்ண செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, போகணும்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, இதே தேசத்துல நீ இருன்னு சொன்னாரா. அவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக் என்ன இருந்தாரா, அதே தேசத்திலேயே இருந்தார். ஆமென். ஹalleluya. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அந்த தருகிறது. ஆமென். ஹalleluya. அவரோடு கூட இருப்பார், உங்களுக்கு முன்பாக போவார். யாருக்கு முன்பாக போவார் என்றால், யாரு கூட இருப்பார் என்றால், யார் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறார்களோ, யார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, கீழ்ப்படிந்து சோம்பேறியா இல்லாமல் என்ன பண்றானா, அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, விதையை விதைத்தார். உங்களுக்கு தெரியும், விதைகளாம் விதைக்கிறதுக்கு கஷ்டமான காரியம். அந்த பூமியை என்ன பண்ணுவோமா, பண்படுத்தணும். பண்படுத்தின பிறகுதான் அதை என்ன பண்ண முடியும், விதை விதைக்கணும். அப்போ என்ன பண்ண முடியும், எவ்வளோ ஸ்ட்ராண்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வேலை செய்திருக்காரு, வேலை செய்தார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. ஆனால் அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா, பஞ்சம் இருந்தது அந்த தேசத்தில். ஆனால் அந்த வருஷத்திலே எத்தனை மடங்கு வச்சது அவருக்கு? 100 மடங்கு. நீங்க விதை விதைக்கிறீங்க, 100 மடங்கு கிடைக்குதா? ஏன் கிடைக்கும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஈசாக்குக்கு செய்த தேவன் அவர் பாரபட்சம் செய்யாதவர், அவர் நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஒரு பாஸ்டர் கோபாலர் இருக்கிறாரு, அவர் ஒரு இடம் வாங்கி இருந்தாரு, சொரக்காய் எடுத்தார், 12 அடி சொரக்காய் எடுத்தார். நானே பார்த்தேன், சொரக்காய் பெரிய சொரக்காய். எத்தனை சொரக்காய்? 12 அடி. நான் கேட்டேன், பாஸ்டர் எவ்வளோ பெரிய சொரக்காய் எப்படி வந்துச்சு, என்ன போட்டீங்கன்னு சொன்னீங்க. ஒன்றும் பண்ணலங்க பாஸ்டர், நான் சுத்தி என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணுவேன். காலில் அப்படியே போய் சுத்தி ஜெபம் பண்ணுவேன். அது ஏதோ ஸ்பெஷலாக ஒன்றும்
எல்லாம் கொடுக்கல, ஆனா எவ்வளவு பேர் நீட் வந்திருக்கு? 12 அடி. ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்திருந்தாரு, அவர் அந்த 12 அடி சுரங்காவுக்கு போனாரு வெளிநாட்டுக்கு. எவ்வளவு பெரிய சுரங்கம். எப்படி என்றால் அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் ஆசீர்வாதத்தை சொந்தத்திற்குக் கொள்ள முடியும். ஆமென். ஈசாக் விதைத்தான், 100 மடங்கை அவன் பெற்றுக் கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். யாரோட ஆண்டவர் இருப்பார்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகளோடு ஆண்டவர் இருப்பார். வாசித்து பாருங்க, புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். எடுத்தவர்கள் வாசிப்பாங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். இல்ல மார்க் எழுதின சுவிசேஷம் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்கள் கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதி பாராட்டினார். பாருங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணாங்களா? புறப்பட்டு போய் என்ன பண்ணாங்களா? அவர்கள் சிஷ்யர்கள் எங்கும் போய் என்ன பண்ணாங்களா? பிரசங்கம் பண்ணார்கள். கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. யார் கூட இருந்தார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரசங்கம் பண்ண அவர்கள் கடந்து சென்றார்கள். கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தார். ஆமென். அப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல் இறங்கும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:20வது வசனம். இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களினால் நான் என்ன பண்ணுவேன்? அவங்க கூட 365 நாள் ஆண்டவர் கூடவே இருப்பார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வசனம் கேட்கும்போது கேட்கறதோட விட்டுறக்கூடாது. அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் என்ன பண்ணுவாரு? அவர் நம்ம கூடவே இருக்கிறேன்னு சொல்றார். நம்ம செய்கிற காரியத்தை நாம் வாய்க்க செய்வார். நம்ம விதைச்சாத 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். யோசுவாவோடு இருந்த தேவன் நம்மோடு அவர் இருப்பார். வாசித்து பாருங்க, யோசுவா 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போமே. யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவா கூட இருந்தார். பாருங்க, யோசுவா கூட யார் இருக்காரு? கர்த்தர் இருக்கிறார். அப்போ என்னாச்சு? அவனுடைய கீர்த்தி என்னாச்சு? தேசம் எங்கும் பரவிடுச்சு. ஆமென். கர்த்தர் கூட இருந்தால் நம்ம பேரு, நம்முடைய புகழ்ச்சியை, அதனுடைய கீர்த்தியை என்ன பண்ணுவாரா? ஆண்டவர் பரப்ப செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் புகழ்ச்சிக்கு பின்னால் ஓட தேவையில்லை, கீர்த்திக்கு பின்னால் ஓட தேவையில்லை. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்றால் கர்த்தருடைய நம்ம கூடவே இருப்பார். அவர் எப்படி யோசுவா கீர்த்தி தேசம் எங்கும் பரவச்சோ, அப்படி நம்மளை நம்ம கிராமத்துல, நம்ம நகரத்துல, நம்ம ராஜ்யத்துல, நம்ம தேசத்துல கீர்த்தியாக மாற்றி விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை
கர்த்தரை நம்பணும், கர்த்தரை விசுவாசிக்கணும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். தினந்தோறும் அதிலே தியானமாய் இருந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்காக காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாய். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தர் நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நமக்கு விரோதமாய் இருக்கிறவன், ஹலோ கவனிக்கிறீங்களா? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்களா? நிறைய பேரு உங்களுக்கு விரோதமா யாரும் இருக்க முடியாது. ஆமென். யோசுவாவுக்கு முன்பாக யாரும் நிற்க முடியவில்லை. ஆமென். எல்லாரும் பயந்தார்கள். அவருடைய கீர்த்தி புகழ்ச்சியை ஆண்டவர் பெரிதாக்கினார். ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து சென்றார். கர்த்தர் அவனோடு இருந்ததினால் அவருடைய கீர்த்தி புகழ்ச்சியை அவர் பெருகப்படுத்தினால் சத்துருக்கள் பயந்தார்கள். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்கிறவர்கள் யாருமே கிடையாது. ஆமென். உங்களுக்கு விரோதமாக நிற்கிறாங்களா? நீங்க கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தரை, ஆண்டவரே நான் உண்மை அண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே நான் பிரவேசித்திருக்கிறேன். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே நான் உங்களுடைய ஜனங்களாக மாற வேண்டும். உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, உங்களுடைய சித்தத்தை செய்கிறவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கீழ்ப்படிகளாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நிச்சயமாக கர்த்தர் நீர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக ஒருவரும் நிற்க முடியாது. கர்த்தர் எனக்கு முன்பாக கடந்து செல்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது கர்த்தர் எனக்கு பேரே புகழ, என்னுடைய பேரை புகழ்ச்சியும் கீர்த்தியமாக பிரஸ்தாபப்படுத்துவார். அவர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். என் சத்துருக்கு முன்பாக, எனக்கு முன்பாக ஒரு சத்துருவும் நிற்காதபடிக்கு கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த ஆண்டு ஆண்டவர் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இந்த ஆண்டு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தந்த வார்த்தை ஆண்டவரே எங்களோட பேசிக் கொண்டிருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறவர், எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறவர். ஆண்டுடைய சமுதிரம் இழந்து நின்று கண்களை மூடி ஆண்டுடைய சமுதிரம், ஆண்டவரே இந்த புதிய ஆண்டவரை பிரவேசித்த நாங்கள் ஆண்டவரே, கர்த்தர் தாமே எங்களுக்கு முன்பாக போக வேண்டும் ஆண்டவரே. எங்களோடு இருக்க வேண்டும். நாங்கள் உடைய ஜனங்கள், கைகளை உயர்த்தி சொல்வோம் ஆண்டவரே, நாங்கள் உடைய ஜனங்கள் ஆண்டவரே. இந்த 365 நாட்கள் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும். எங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும். எங்களை கையின் பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் செய்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக நிற்கிறவன் ஒருவரும் எங்களுக்கு முன்பாக நிற்க கூடாது ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களுக்காக வாய்க்க செய்ய வேண்டும் என்று கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து சொல்லுவோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் உம்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே. ஓ ஒத்தாசி வருகிற பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுப்போம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசி பர்வதத்திலிருந்து கடந்து வரும் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. எங்களுடைய நன்குரம் நீர்தான் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை இருந்தாலும் உண்மையை அண்டிக் கொள்ளுவோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் தியானிப்போம் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவரே. உடைய சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் நன்றி சொல்கிற நாவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அர்ப்பணிப்போம் ஆண்டுடைய சமூகத்திலே. ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக ஒருவரும் நிற்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ராஜாவுடைய இருதயத்தை நீர்காலில் திருப்புறது போல ஆண்டவரே கணவனுடைய இருதயம், என் மனைவியுடைய இருதயம், என் பிள்ளைகளுடைய இருதயம் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பட்சத்திலே திருப்புவீராக ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். ஓ அண்டி கொள்ளட்டும் ஆண்டவரே. எப்படி என்னை ரட்சித்தீரோ அப்படி ஆண்டவரே ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே.
உடைய வார்த்தை நாங்கள் கீழ்ப்படிந்து செயல்படும் போது நீர் உலகம் முடிய வரிந்தும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பீர் ஆண்டவரே. உடைய கிரிகளினாலும் அற்புதத்தினாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று அடையாளம் செய்வீர். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுகிற நாவை எங்களுக்கு தாங்கட்டவரே. எப்போதும் நன்றியோடு உம்மை துதிக்கிறவர்களாக, நன்றியோடு சிரிக்கிறவர்களாக, நன்றியோடு வாழ்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. நன்றியோடு ஆண்டவரை நாங்கள் துதிக்கும் போது எங்களை சூழ்ந்த காணப்படுகிற எரிகை கோட்டை இடிந்து விழுமே. நாங்கள் ஜெயம் எடுப்போம், சத்துருக்கு மேலே ஜெயம் எடுப்போம். ஓ ஹalleluya. எல்லா அந்தகாரத்தின் மேலே ஜெயம் எடுப்போம், எல்லா சத்துருடைய கிரிகள் மேல் ஜெயம் எடுப்போம். கையின் பிரயாசம் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே நாங்கள் செயல்படுகிற பிரயாசத்திலே ஆசீர்வாதத்தை நாங்கள் சொந்ததித்து வாழ முடியும். கர்த்தர் நீர் எங்களுடைய பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதமாக நிற்கிறவன் யார்? ஒருவனும் இல்லை. எஸ் லார்ட். இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே ஆண்டவர் நீர் இந்த வார்த்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே. இருக்கிற ஆண்டவரே வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் முன்பாக கடந்து செல்கிறீர். எல்லா கோணலான பாதையை, இந்த ஆண்டிலே காணப்படுகிற எல்லா கோணலான பாதை செவையாக்கி தருவீராக, செவையாக்கி தருவீராக ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு சத்துவத்தை தருவீராக, எங்களுக்கு தைரியத்தை தருவீராக. இப்படி அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே வழி நடத்துவீராக, இடத்திலே பயன்படுத்துவீராக. அப்பா நீர் எங்களோட கூட இருப்பேன் என்று சொல்கிறார். நான் உனக்கு முன்பாக கடந்து செல்வேன், நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் யோசுவாவோடு இருந்தவர், ஈசாக்கோடு இருந்தவர், ஓ தகப்பனுடைய சீஷர்களோடு இருந்தவர், உடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவர்களோடு இருந்தவர். நீர் எங்களோடு இருப்பீராக. நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஆண்டு முழுவதும் கர்த்தர் நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எங்களோடு கூட இருந்து நாமத்தை பறைசாற்றுகிறார். நாங்கள் உம்முடைய ஜனங்கள் என்று பிரஜாதிகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஓ பிரஜாதி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள், கேட்கிற காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு அருள செய்கிறார் என்று பிரஜாதி மக்கள், சூழ்ந்து வாழ்கிற மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள். ஈசாக்கு விதைத்ததை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று அறிந்து கொண்டார்களே. யோசுவாவோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டார்களே. சீஷர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று பிரஜாதி மக்கள் அறிந்து கொண்டார்களே. உங்களோடு கர்த்தர் கூட இருக்கிறார், உங்களுக்கு முன்பாக செல்கிறார் என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே சமத்து கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னோட கூட இருக்க, நீர் எனக்கு முன்பாக கடந்து செல்ல, எனக்குள் இருக்கிற குறைவுகளை மன்னியும் ஆண்டவரே. என் குற்றங்களை, மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை நான் தியானிப்பதில்லை, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை, உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. உமக்கு விரோதமாக ஆண்டவரே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உண்மையை ஆண்டவரை துதிக்க மறந்து விட்டேன் ஆண்டவரே. என்னை துதிக்கிற நாவை தருவீராக. உம்மை சார்ந்து கொள்கிற ஒரு மனுஷனாக மனுஷியாக மாற்றுவீராக. உண்மையிலே நான் நம்பிக்கை வைத்து நான் ஜீவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். அர்ப்பணிப்போமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, உடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒத்தாசை வருகிற பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிற வானத்தை பூமி படைத்த எங்கள் தேவனுடைய சமூகத்து ஒத்தாசை கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதே புதிய ஆண்டு ஆண்டவரே 2026ஆம் ஆண்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற்ற ஆண்டாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வேன், உங்களோட கூட இருப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின் பிரகாரம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. அவனுடைய கையின் பிரியாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அவனுடைய பேர் புகழ்ச்சி ஆண்டவர் கீர்த்தி பரவ வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே எப்போதும் உம்மை சார்ந்து கொண்டு உம்மை துதிக்கிறவர்களாக, உம்மை போற்றுறவர்களாக, உம்மை தியானிக்கிறவர்களாக, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுறவர்களாக மாற்றுகிறாங்க. அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களை கர்த்தரின் ஆசீர்வதித்து வர்த்திக்க செய்கிறாங்க. கர்த்தரின் பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
வந்திருக்க சிறுவர்கள், இளைஞர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொரு மேலும் கிருபையின் கரம் இறங்குவதா ஆசீர்வதிக்கிற கரத்தினால் ஆசீர்வதிக்கிறாங்க. வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிறவர்களுக்கு எல்லாம் வியாதிகள் பலவீனங்களை நீக்கி சுகத்தை தருவீராக. உமக்காக எழுப்பி பிரகாசிக்க, சாட்சியங்கள் ஜீவிக்க, பிற சாதி மக்கள் கர்த்தர் இவருக்கு முன்பாக கடந்து செல்கிறார், இவர்களோட கூட இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த ஆண்டனை கிரியை செய்து தாசனுடைய குடும்பம் அவருடைய ஊழியத்தின் மேலும் கிருபை கரம் தங்கி இருக்கிறது. அவரோடு முன்பாக கர்த்தர் நீர் கடந்து செல்கிறாங்க. அவரோட கூட இருந்து ஆண்டவரே மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்து நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார். இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டாக மாற்றி தருகிறாங்க. கர்த்தர் நீர் எங்களோட கூட இருக்கிற ஆண்டாக, கர்த்தர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிற ஆண்டாக மாற்றி தருகிறாங்க. நீர் அப்படியே செய்ததுக்காக நன்றி செலுத்து. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.